அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 10/12/2024 காலை 6 மணி நிலவர வானிலை அமைப்பு. தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அதே இடத்திலே நேற்று பெரும்பான்மையான நேரங்களில் நீடித்து இருந்தது. அது அடுத்தடுத்த நேரங்களில், அதாவது நள்ளிரவு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல நகரத் தொடங்கி தற்பொழுது இலங்கையின் திரிகோணமலைக்கு நேர்கிழக்கு புறமாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வருகிறது. இது அடுத்தடுத்த மணி நேரங்களில் மேற்கு நோக்கி கண்டிப்பாக வட இலங்கையை ஒட்டி அமையும் பொழுது சற்று தீவிரமடைந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அது இலங்கை கரையேறும் பொழுது செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியின் நிலையடைந்து தென் கடலோர பகுதிகள், அதாவது மன்னார் வளைகுடா பகுதிகளில் நிலவி வரும் அதே வேளையில் இலங்கையின் தென்பகுதியான வளிமண்டலத்தில் ஒரு சுழற்சியும் ஏற்பட்டு அதனோடு இணைந்து அரபிக்கடல் சென்று கொடுக்கும். அதாவது 11, 12, 13 தேதிகளில் மழைப்பொழிவுன்றது சற்று ஆங்காங்கே தமிழகத்தில் தீவிரமாக இருந்தாலும் 14 தேதிகளில் புதுச்சேரிக்கு தெற்கு புறமாக அப்படிங்கிற மாதிரி அவ்வப்போது உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 15 ஒரு நாள் இடைவேளை அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொல்லப்பட்டதான். இந்த நிகழ்வு காலை வெப்பமும் அதாவது மாலை வெப்பத்தாலேயும் அப்படின்ற மாதிரி அவ்வப்போது கணினி மாறி மாறி காட்டி கொண்டு இருந்தாலும் கண்டிப்பாக இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது தென் மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவு, டெல்டாவிற்கு நல்ல ஒரு கனமழை அப்படிங்கிற மாதிரி டெல்டா தென் மாவட்டங்களுக்கு இந்த மழைப்பொழிவு சுற்று அதிகமாக இருக்கும். வட மாவட்டங்களுக்கும் அவ்வப்போது தீவிரமடைந்தால் அது எட்டி பிடிக்கும் பொழுது வட மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்று சொல்லியிருந்தோம். ஆக மொத்த தமிழ்நாட்டிற்கு இது நல்ல ஒரு மழைப்பொழிவு. கனமழை என்பது பார்த்திங்கன்னா டெல்டா கடலோரங்களான மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர் போன்ற திருச்சி உள்ளிட்ட உள் மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை இப்படி உள் மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்களில் மதுரை இது போன்ற மாவட்டங்கள் நல்ல ஒரு கனமழை பகுதி. அப்புறம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் நல்ல ஒரு மழை பொழிவு அப்படின்ற மாதிரி 12 தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்கள், அதாவது 12 தேதியின் பிற்பகல் அப்படின்ற மாதிரி தென் மாவட்டங்கள், ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க ஆரம்பிக்கும். இது படிப்படியாக அந்த அரபிக்கடல் நோக்கி செல்லும் பொழுது தென் மாவட்டங்கள் உட்பட அனைத்து தமிழகத்தின் பெரும்பான்மையான மாவட்டங்களில் பரவலான மழைப்பொழிவை கொடுக்கும் என்று தெரிகிறது. இது அளவான ஒரு இடங்களில் கனமழையும் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு அப்படின்றது. ஏன் அப்படின்னா இது அளவான நீராவி காற்றை சுமந்து வருகிறது. அதாவது நேற்றே சொல்லியிருந்தோம், வடமேற்கு புறத்தில் இருந்து அந்த சோமாலிய கடற்கரை நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த அமைப்பானது செயலிழந்து விட்டது. தற்பொழுது இது அந்த வளிமண்டல சுழற்சி ஒன்று ஏற்கனவே ஒரு சிஸ்டம் ஒன்று, இந்த 3 சிஸ்டம் உருவாகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிக்கையை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே ஒரு சிஸ்டம் இலங்கை ஊடாக பயணித்து அரபிக்கடல் சென்று மாலத்தீவு அருகே நீடித்து வருகிறது. இது ஒரு கட்டுப்பாட்டாளராக இது என்ன பண்ணுதுன்னா அந்த வடமேற்கு காற்றை அது கடலில் இறங்கி அதை செய்து அந்த சிஸ்டத்திற்கு உள்ளீடாக அளவான ஒரு நீராவி காற்றும் கிழக்கிலிருந்து வரும் வெப்ப நீராவி காற்றும் வடகிழக்கு காற்று மூன்றும் சந்திப்பை ஏற்படுத்தும் வகையில் ஒரு அளவான மழைப்பொழிவை கொடுக்கும். அளவுனா அதாவது அதீத மழைப்பொழிவு நம்ம கொடுத்தது பார்த்திங்களா போன சிஸ்டத்தில், அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி தமிழகத்தில் ஏற்கனவே மழைப்பொழிவால் பாதிக்கப்பட்டிருக்க மாவட்டங்களுக்கு ஒரு பயமுறுத்துகிற வகையில் ஒரு நல்ல மழைப்பொழிவு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. தென் மாவட்டங்களுக்கு மழையே இல்லாத பகுதிகள் என்பது சொல்லலாம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு நல்ல ஒரு உயிர் கொடுக்கும் மழைப்பொழிவாக அமையும். அதுபோல் டெல்டா மாவட்டங்களில் ஏற்கனவே பயிர்களை மூழ்கடிக்கும் வகையில் ஏற்கனவே ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் அவங்களுக்கு இது ஒரு பாதிப்பு ஏற்படும் வகையில் ஒரு மழைப்பொழிவாகத்தான் இருக்கக்கூடும். அடுத்த நிகழ்வானது இதனை ஒட்டியே, அதாவது 16 தேதிக்கு நள்ளிரவு அப்படின்ற 16க்கு இரவுக்கு பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு தமிழக கரை அருகே வந்துடும். அது தீவிர நிகழ்வாக தெரிகிறது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது இதை விட நல்ல ஒரு கனமழை கொடுக்கும் என்று தெரிகிறது. கண்டிப்பாக இந்த நிகழ்வுக்கு அடுத்தடுத்து ஒரு நிகழ்வுகள் இருக்கின்றது. தமிழகத்திற்கு வடகிழக்கு பருவமழை தற்பொழுதுதான் தீவிரமடைய தொடங்கியிருக்கிறது. மேலும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே தீவிரமடைந்து சற்று விலகி அப்படின்ற மாதிரி இருந்திருந்தாலும் கண்டிப்பாக இந்த மழைப்பொழிவு அடுத்தடுத்த நிகழ்வுகளால் தமிழகத்திற்கு ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சொல்ல மறந்துட்டேன். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் நல்ல ஒரு கனமழை உண்டு. வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்கு உட்பட்டது. வானிலையுடன் இருங்கள். நன்றி.